இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா திருமலை முருகர் கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற திருமலை முருகர் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வந்து மலையில் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு 2 வழி உண்டு. ஒன்று வந்து வண்டியில் மேலேயும் போகலாம், இல்லை படி ஏறியும் போகலாம். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். ரொம்ப பழமையான வாய்ந்த கோயில். மன்னராட்சியில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு மேலே வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகளாக இருக்கும். சுற்றி பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா டேமுங்களும் இருக்கும். இந்த கோயில் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு சிறப்பாக இந்த கோயில் இது திருமலை முருகர் கோயில் வந்து. இந்த கோயிலோட திருவிழா காலங்கள் பார்த்திங்கன்னா தை மாதம் தான். தை மாதத்தில் வந்து தைப்பூசம் தான் அந்த கோயிலோட சிறப்பான திருவிழா நடக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலோட சிறப்பு வந்து இந்த கோயிலை பார்த்திங்கன்னா திருமலை கோயில்னு அழைப்பாங்க, இல்லை திருமலை குமாரசாமின்னு அழைப்பாங்க. 2 பேர் சொல்லி அழைப்பாங்க திருமலை கோயிலை பற்றி. இந்த கோயில் சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் மலையாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை அமர்ந்தது. அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேகங்கள் கூடி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அவ்வளோ அற்புதமான மலை கோயில் இது திருமலை கோயில் வந்து.